மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அந்த மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அமைச்சர், நோயாளிகளிடம் யார் லஞ்சம் வாங்கினாலும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் ஒரு பழமையான மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று. 1965ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே இருக்கிற கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமையான கட்டடமாக தான் இருக்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் குப்பைகள்லாம் இருக்குது. பொதுமக்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்தியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த மருத்துவமனையோட வளாகம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தூய்மையானதாகவும் சரியான முறையில் பயன்படுத்தத்தக்கதாகவும் மாற்ற வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு மருத்துவமனைன்னு பார்த்திங்கன்னா 50 ஏக்கர்களுக்கு மேலாக இருக்குது. இவ்வளோ ஒரு பரந்த ஒரு இடங்களில் இதுவே ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையாக இருந்தால் அவங்க இந்த லேண்ட் யூஸ், இந்த இடத்த வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபண்டு வருதுன்னா அங்கே ஒரு ஃப்ளோர் கட்டுறோம். அடுத்த வருஷம் இன்னொரு ஃபண்டு வருதுன்னா இன்னொரு இடத்துல போய் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம். இந்த மாதிரி நம்ம இந்த லேண்டு தான், நிலம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அரிதான ஒரு ரிசோர்ஸாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரே இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டவர் பில்டிங் கட்டிட்டு அங்கே மருத்துவம் இருக்கும், அறுவை சிகிச்சை இருக்கும், மற்ற எலும்பு முறிவு சிகிச்சை இந்த மாதிரி அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே இடத்துலையே அதே பில்டிங்லேயே ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்னாலும் சரி, அங்கேயே மேல் சிகிச்சை ஒரு ரெஃபரல் இருந்தாலும் சரி, அங்கேயே ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்காக ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் தற்போது நான் குறிப்பாக செங்கல்பட்டு மட்டும் இல்லை, இது பொதுவாக ஒரு நம்ம அரசு நிர்வாகத்தின் ஒரு கல்ச்சர்னே சொல்லலாம். கடந்த 50-60 வருடங்களாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்போல்லாம் எந்தெந்த ஆண்டு நமக்கு ஒரு ஃபண்டு கிடைக்குதோ அங்கே எந்த இடம் காலியாக இருக்கோ அங்கே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைனா ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் G+1 அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு நீண்ட கால திட்டம் இன்மையினால் இந்த மாதிரி நம்ம ஒரு நோயாளிகளுக்கு, அது குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஒரு நிறைய சிரமம் இருக்குது. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் அரசு மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தூய்மையான நேர்மையான அரசு தான் கொடுக்கணுன்னு தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து மருத்துவமனை ஊழியர்கள் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.